என் அன்புக்குரியவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். என் அன்புக்குரியவளே, பரிசுத்த வேதாகமத்திலே 86வது சங்கீதம் 5வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது: ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால்தான் பரலோக ராஜ்யத்திலே நம்மால் பிரவேசிக்க முடியும். நம் பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக ஒருபோதும் நம்மால் பிரவேசிக்க முடியாது. ஆகவே வேதம் சொல்கிறது, 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, பாவிகளை ரட்சிக்க, பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில் வந்து சிலுவையிலே தம்மையே ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். வேதம் சொல்கிறது, அழிந்து போகிற வெள்ளியினால் அல்ல, பொன்னினால் அல்ல, வெளியேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்களே என்று வேதம் சொல்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே கூட நீங்கள் ஆண்டவரை நோக்கி வரும்போது, நீங்கள் மனம் திரும்பி இயேசுவண்டியில் வரும்போது, உங்களுடைய பாவங்கள் இலவசமாக மன்னிக்கப்படும். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. நீங்கள் மனம் திரும்பி இயேசுவே என்னை மன்னிங்க என்று கேட்கும்போது உங்களுடைய திரளான பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவங்களை இயேசு விலக்கி விடுவார். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்களை மன்னித்து அவர் இரத்தத்தினால் கழுவி பரிசுத்தப்படுத்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.